இரவு பகல் பாராமல் கழக தோழர்களை அரவணைத்து தலைவர் தளபதி அவர்களின் கரங்களை வலு சேர்க்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், கழக கொள்கைகளை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் மாநில நிர்வாகிகளுக்கும், தமிழக வெற்றி கழக பொக்கிஷங்களாகவும் தலைவர் தளபதி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களான கழக மாவட்ட செயலாளர்களுக்கும், வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக நிஷாந்தி தமிழரசனின் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர எஸ்ஐஆர்? 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் 30 நாட்களில் எப்படி சாத்தியமாகும்? வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே, உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோம்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம், தமிழ்நாட்டுல டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும். அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனை எதிர நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்களே, என் வாக்கு என் உரிமை, பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான். தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2G வழக்கில் மாட்டிய உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் 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 போன ஸ்டாலின் அங்கிள் ஏன் எஸ்ஐஆருக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நீங்க ஈடில மாட்டி மோடியிடம் மண்டியிட்ட வரலாறும் தெரியும். எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய சிஎம் சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க கட்சிக்காரங்க பூத் லெவல் ஆபீசர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது. உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு, நம்பி வந்தாரை வாழ வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. இங்க நம்ம இவ்வளோ பேரை ஏன் கூடியிருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சார், எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இந்த திருத்தம் எதுக்குங்க? இந்த திருத்தம் தான் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சாரோட இன்டென்ஷன் எதுக்கு? 6.5 கோடி மக்கள் ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க, சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 6.5 கோடி மக்களோட ரிவைஸை ஒரே மந்த்ல எப்படிங்க ரிவைஸ் பண்ண முடியும்? இது யாருக்கு வைக்கிற செக்கா நினைக்கிறீங்க? மக்களே, நீங்க சொல்லுங்க, எத்தனை சார் வந்தாலும் எத்தனை ரிவிஷன் வந்தாலும் நம்மளோட ஓட்டு 2026ல யாருக்குங்க? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, தலைமைக்கே கேட்டு அதிரணும். இன்னும் பத்தாது. இதுதாங்க, இதுதான் உங்க மனசுல எல்லாம் கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா தகர்த்திடுங்க. 2026 ஒரே சொல்யூஷன், எங்களோட தளபதி மட்டும்தான். அமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள் என்ன ஒரு மைண்ட் செட்ல இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல. இந்த 2025க்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையோ உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நானும் கொடுப்பேன்,
எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. எங்க அம்மாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகும், எங்க அம்மாவது ரிஜெக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உன் ஓட்டு கோயிந்தா. இதுதான் பிஜேபியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போற நீதியா? இல்ல ஏக் பிளேட் பானிபூரி ஆவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு தமிழ்நாட்டுல பாஜக கால் விடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கவங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதியை எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்துல தான் ஒன்றிய ஆட்சி மூலமா வந்து நம்மளை ஏவி விட்டுருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம். ஒரு துயர சம்பவத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளோலாம் தில்லுமுள்ளு பண்ணோம், படிப்படியா குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு மாவட்டத்தில் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து தன்னுடைய ஆதரவை வந்து ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச மட்டும் எஸ்ஐஆரை எளிமையாக்குங்க. இல்ல எளிமையாக்க முடியலையா, பழைய எஸ்ஆர்ஆர் அந்த முறையை 2024ல கடைபிடிக்கப்பட்ட அதே முறை. பாட்டு ஒன்று சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆகாது ராஜா. ஏன் நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டிட்டு நிற்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், இவன் காலி ஆயிட்டான், இவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கம். ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்க